காலையிலேயே பைத்தியக்காரன் ஆக்குறாங்களா? நான் வேற இங்கே இருந்துட்டு டென்ஷன் ஆகுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாருக்குமே குட் மார்னிங். இது வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே மார்னிங் எடுத்த வீடியோ தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அம்மா தூங்கிட்டுருக்காங்க. நைட்லாம் அம்மா தூங்கவே இல்லை. ஏன்னா நாய்க்குட்டியை வந்து வெளியே கட்டி போட்டுட்டோமா. ஸோ அது வந்து ரொம்ப கத்திகிட்டே இருந்துச்சு. ஸோ வந்து அம்மா வெளியே எழுந்திரிச்சு வந்து பார்த்துட்டே இருந்தாங்க. ஸோ தூங்கவே இல்லை. ஸோ அம்மா இப்போ தூங்கிட்டுருக்காங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா 7 மணி இருக்கும். நேற்று நைட் வந்து அம்மா எல்லாத்தோட ட்ரெஸ்ஸும் துவைச்சி போட்டாங்க. ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் இனி காயணும். ஸோ அதனால் இருக்குது காஞ்சி பின்ன எல்லாத்தையும் எடுத்து மடித்து வைக்கணும். இங்கே வந்து பார்த்திங்களா, நாய்க்குட்டி நான் இவங்க வெளியே கட்டி போட்டேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இவன் என்ன பண்ணிட்டான்னா, கோவத்தில் வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எல்லாத்தையுமே கடித்து எல்லாத்தையுமே போட்டுட்டான். எல்லாம் கீழெல்லாம் போட்டு வச்சுருந்தான். நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சோம். பார்த்திங்கன்னா எப்படி கிழிச்சு வச்சு போட்டிருக்கான்னு பாருங்கள். ஃபுல்லாக அந்த இடத்தவே நாசம் பண்ணிட்டான். இன்றைக்கி வந்து வீட்டில் செல்லப்பில் இன்னொன்று இருக்குது. அது பேர் வந்து அம்முக்குட்டி. பார்த்திங்களா எப்படி சத்தம் போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. எந்த நாயுமே இந்த வழியாக வந்து போகக்கூடாது. அப்படி போனால் வந்து இதே மாதிரி தான் கத்திக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு அங்கேருந்து இங்கே வந்து பார்க்கும்போது ரொம்ப சவுண்டாக எல்லாத்தையும் பேசிட்டு மேடம் என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்ப்போமா? மேடம் என்ன மேடம் பண்ணுறீங்க? கூட்டிகிட்டு இருக்கிறியா? 5 ஓஹோ. அதுக்கு பின்ன மாமாட்ட கூப்பிட்டு காமிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா வந்துட்டு எல்லாமே நீட்டாக கூட்டி விட்டேன். பார்த்திங்கன்னா எப்படி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த நாய் இது வந்து நாங்கள் நாய்க்குட்டின்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா எங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்டாக எங்களுக்கு குழந்தைய தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து எங்களுக்கு 2 பேர்த்து ரொம்ப பிடிக்கும். என் அப்பா இறந்ததுக்கு பின்னே எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா என் நாய்க்குட்டி தான். சப்போர்ட்டாக நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து வெளியே யாரும் வீட்டுக்குள்ளே வர முடியாது. ரொம்ப வந்து சேஃபாக இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், மனுஷனுக்கு கூட நன்றி கிடையாது, அவங்க மறந்துடுவாங்க. ஆனால் மிருகங்கள் அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு வாய் சாப்பாடு போட்டால் அது நன்றி உள்ளதாக இருக்கும். எத்தனை வருஷம் கழிச்சு உங்களை வந்து பார்த்தாலும் அதுக்கு தெரியும் நீங்கள் தான் சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி எங்கள் நாய்க்குட்டியுமே ரொம்ப நாள் கழிச்சு, கிட்டத்தட்ட 1 இயர் பக்கம் மேலே ஆச்சு. ஆனால் இப்போ வந்து பார்க்கும்போதுமே எங்கள் நாய்க்குட்டி வந்து அவ்வளோ கொஞ்சி பாசமாக அவ்வளோ இதாக இருந்துச்சு. சரி, அப்படியே மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு கூட சேர்த்து பார்த்துருவோம். நான் சொன்னேன் உங்ககிட்ட நைட்டில் அம்மா தூங்க வைங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து அம்மா நல்லா தூங்குறாங்க. அதுக்கு பின்னே குட்டி பையன் ஒரு பக்கம் தூக்கம், நான் அங்கிருந்து இங்கே வந்துட்டு நல்லா அத்தையும் ஒரு பக்கம் தூக்கம். மற்றபடி இங்கே போட்டதெல்லாம் போட்ட பக்கமாகவே கிடக்கு. இதெல்லாம் இனி மேடம் வந்து க்ளீன் பண்ணுவாங்க. இங்கேயும் ஒருத்தவங்க தூக்கம். டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. என்னோட வேலையை நான் கரெக்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் இன்றைக்கி நேரம் எழுந்திரிச்சதுனால மேடம் அவங்க வேலையை பண்ணிட்டு. சரி, ஓகே, கண்டிப்பாக பார்த்து என்ன போகுது. எல்லாம் தூக்கத்தில் இருக்காங்க மேடம். ஸோ வந்துட்டு எங்கே போகிற நீ? ஏய், கதவை திறக்க போகிறேன்னு தெரிஞ்சால் மட்டும் வந்து பக்கத்தில் அடிச்சு போடு. இங்கே தள்ளி நின்று உள்ளே வந்தேன்னு அடிப்பேன். அதுக்கு பின்னே இவன் சொன்னான் இல்லையா, இந்த குட்டி நாய் பேர் வந்து பிரஜ்வல். மாமா 1 இயர் கழித்து தான் வந்துச்சு. வந்துமே அவ்வளோ ஸ்னேகமாக, அவ்வளோ என்ன சொல்கிறது, அவ்வளோ வந்து பக்கத்துலேயே படுத்துட்டு இருந்துச்சு. அதுக்கு முன்னே குட்டி பையன் தூக்கிட்டு வந்த பின்னையும் குட்டி பையனை மோந்து பார்த்துட்டு இருந்துச்சு. எதுவுமே சத்தமே போடல. பட் நாங்கள் தான் வந்து குட்டி பையன் பக்கத்தில் பிரஜ்ஜு குட்டியை விடலை. ஏன்னா ஸ்மெல்லு அந்த முடியெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா. ஸோ அதனால் நான் சொன்னேன், இங்கேயே உட்காரணும் நீ அப்படின்னு சொன்னேன். ஸோ நான் அங்கேயே உட்காரணும்னு சொன்ன பின்னா வந்து உட்காந்துச்சு. என் பேச்சுக்கு மதிப்பு கேட்டு உட்காந்துட்டு திருப்பி மேலே வந்து உட்காந்துட்டு நம்ம சொல்கிறது எல்லாத்தையுமே அவங்க கேட்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவள் கூட்டின வெளி அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எப்படி இருந்த ஏரியாவை எப்படி பண்ணி வச்சுருக்குறான்னு. கொஞ்சமாக அது சுத்தம் இருக்குதா? பரவாயில்ல, ஓரளவு ஓகே. வெளியில் சுத்தம் பண்ணியாச்சு. நீ அடுத்த வேலை என்ன பண்ண போகிறாங்கன்னா கிச்சன். இன்னும் இந்த கிச்சன் என்ன நிலைமையாக போகுதுன்னு பார்ப்போம். வெளியே எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கு பின்னே கிச்சன் க்ளீன் பண்ணலான்னு சொல்லி வந்தேன். இந்த சிங்க் வந்து சின்னதாக இருக்கனால இங்கே வச்சு விளக்க முடியாது, நிறைய பாத்திரம் கிடந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு வெளியே வச்சு கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்துகிட்ருக்கேன். எது கழுவுன்னு சொல்லி பார்த்து எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கு பின்னே வந்து இது வந்து இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் கட் பண்ணேன், குட்டி பையனுக்கு ஊட்டுறதுக்காக வேக வைக்கணும்னு சொல்லிட்டு. அதனால் வந்து அதுக்கு தோல் எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன். நான் சில டைம் நான் சாப்பிடுவேன். இன்றைக்கி வந்து சரி பறிச்சு குடி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுத்தேன். அவனும் நல்லா விருப்பப்பட்டு சாப்பிட்டான் தோல் எல்லாமே. என்னோடய நாய்க்குட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட் எல்லாமே சாப்பிடுவாங்க.
அது பின்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்து அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. பின்ன தயிர் மட்டும் சாப்பிடுவாங்க. எப்பாச்சும் ஒரு நாள் நான்வெஜ் எடுத்தால் நான்வெஜ் சாப்பிடுவாங்க. மோஸ்ட்லி வந்து நாங்கள் தயிர் தான் நாய்க்குட்டிக்கு போடுவோம். அதுக்கு பின்ன ஒவ்வொன்றா அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு சாப்பிட்டு இருந்தான். உண்மையை நம்ம வீட்டுக்குள்ள ஒரு விஷயத்தை கொடுத்தா கூட, ஒரு பழமோ இல்லை ஏதாச்சும் ஒரு பிஸ்கெட்டு கொடுத்தா கூட அதை வந்து வீட்டில் வச்சு சாப்பிட மாட்டான். வெளியே கொண்டு போய் மேட்டில் வச்சு தான் சாப்பிடுவான். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எங்கள் ஃப்ரெஞ்ச் குட்டி. அதுக்கு பின்ன தர்பூசணி பழம் இருந்துச்சு. சரி நம்ம அதை ஜூஸ் போட்டுக்கலாம். ஏன்னா மார்னிங் வந்து இந்த மாதிரி எம்டி ஸ்டொமக்கில் வந்து ஜூஸ் குடித்தா நல்லது. அதுவும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சரியான ஹீட்டுங்க, நல்ல வெயில் செம்மையாக அடிக்குது. நான் கூட நினச்சேன் இந்த பொள்ளாச்சியில் வந்து அவ்வளோ வெயில் இருக்காதுன்னு நினச்சேன். பட் இங்கே வந்து செம்ம ஹீட்டாக இருந்துச்சு. சரி இந்த ஹீட்டுக்கு வந்து மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வந்து நம்ம டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஜூஸ் ஐட்டம்ஸ் குடித்தா ரொம்ப நல்லது தானே. ஸோ அதனால் வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் போடலாம்னு கட் பண்ணிகிட்ருக்கேங்க. வாங்க நீங்களும் ஜூஸ் குடிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி வெயில் டைமில் வந்து மார்னிங் சரி ஆஃப்டர்நூன் எப்பயும் சரி நீங்கள் டீ காஃபி அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜூஸஸ் எடுத்துக்கோங்க. அது வந்து ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. இன்னைக்கு வந்துருமா கண்ணா ஜூஸு? மருமகளே மருமகள் இது வேணுமா இது வேணுமா? எனக்கு எதுனா ஒன்று கூட. ஐயோ ஜூஸ் போட்டாச்சு, மாமா கிட்டேயும் கொடுத்தாச்சு. உங்களுக்கு வந்து தர்பூசணி பழ ஜூஸ் பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு பின்ன வந்து நாங்கள் 2 பேருமே ஜூஸ் சாப்பிட்டோம். ஜூஸ் சாப்பிட்டுட்டு சிரிச்சுட்டே உட்காந்து பேசிட்டு அதுக்கு பின்ன போயிட்டு நெக்ஸ்ட்டு வேலையை வந்து கண்டினியூ பண்ணோன்னா, அதுக்கு பின்ன வந்து பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவுறதுக்காக வெளியே எடுத்துகிட்டு போயிட்டேன். எல்லாத்தையுமே அங்கே வச்சு கழுவிக்கு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஓகே ஓகே. அதுக்கு பின்ன மீன் விற்கிற அண்ணா வந்திருந்தாங்க. ஸோ அதனால் வந்து மீன் வாங்கினோம். பட் நாங்கள் வந்து கன்னியாகுமரியில் வாங்கின மீன் வந்து இங்கே கிடையாது. என்ன மீன் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயிலை மீன் இருந்துச்சு, மத்தி மீன் இருந்துச்சு, அதுக்கு பின்ன ஸ்லோப்பியா மீன் இருந்துச்சு. அதுக்கு பின்ன வந்து ஸ்லோப்பியா மீனும் மத்தி மீனும் நாங்கள் வாங்கிடுவோம். அந்த எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. கட் பண்ணுறது வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்துட்டு மீன் வாங்கிட்டு அதுக்கு பின்ன வந்து உள்ளே வந்துட்டு வீட்டுக்குள்ளே இப்போ வந்து நம்ம பாத்திரத்தை எல்லாமே கழுவிட்டேன். அதுக்கு பின்ன வந்து பார்த்திங்கன்னா மீன் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கு பின்ன வந்து மீன் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கு பின்னாடி தேங்காய் போடுறதுக்காக வந்திருந்தாங்க ஒரு தாத்தா. ஸோ அதனால் வந்து தேங்காய் எல்லாமே போட்டு முடிச்சிட்டேன். எங்களுக்கு வந்து 2 தென்னை மரம் இருக்குது. அதில் 2லேயுமே தேங்காய் இருக்கும். நான் வந்து இளநீ வேணும்னு கேட்டிருந்தேன் எங்கள் அம்மாட்ட. ஸோ அதனால் வந்து இளநீ போடுறதுக்காக வர சொல்லியிருந்தாங்க. இளநியுமே போட்டாச்சு. அதான் போட்டுட்ருக்காங்க பார்த்தீங்களா, சத்தம் கேட்குதா? அது எப்படி வந்து தேங்காய் தெரிச்சு வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இளநியெல்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க. இளநியெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அந்த இடமே ரொம்ப நல்லா இல்லை, அப்படி இருந்துச்சு. பார்த்தீங்களா எப்படி கிடக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். என் அம்மா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. மாமா வந்து வெளியே நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. அம்மா வேடிக்கை பார்க்கல, தேங்காய் போட்டுறதை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கு பின்ன நைட் ஆகிடுச்சு. இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி நீட்டாக எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் கட்டி எடுத்து வச்சுட்டோம். அதுக்கு பின்ன வந்து பார்த்திங்கன்னா மாமாவும் என் தங்கச்சி அம்மா நாங்கள் எல்லாருமே வேலை செஞ்சோம். நீட்டாக செஞ்சு கல்லில் நீட்டாக அடுக்கிட்டோம். இனி வந்து கட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த பனை ஓலை, அதுக்கு பின்ன வந்து இந்த மட்டை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணோம். ஸோ வந்து என் தங்கச்சி தூக்கிட்டு இருந்தான். அப்போ என் ஹஸ்பண்ட் நான் தூக்கணும்னு சொல்லி தூக்குனாங்க. அந்த இடத்தையே வந்து நாங்கள் நீட்டாக க்ளீன் பண்ணிட்டோம். ஓகே பாய், தேங்க்யூ.